ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட கான்செப்டில் லெக்சர் 5ல் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் எல்லா சமயமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது F ஈக்குவல் டு கே Q1 Q2 by R ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் between the charges. Then electric field, force experienced per unit positive charge. இதுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி கற்று கொடுத்துருந்தேன்? KQ by R ஸ்கொயர். ஸோ இந்த டாப்பிக்கில் அரௌண்ட் 20 சம் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பிக்லேயும் சம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறது எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்களேன். எலக்ட்ரிக் டைபோல், ரைட். டைபோல்னா என்னங்க சார்? ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆப்போசிட் தானே, ரெண்டுமே Q தானே. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் known as டைபோல். இப்போ வாட் இஸ் டைபோல்னு உங்க போர்டில் ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அது நீங்க எப்படி எழுதணும்? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், two equal and opposite charges are separated by a small distance. Small distance என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மால் டிஸ்டன்ஸ் இஷ்டத்துக்கு ஒரு செப்பல் இங்கேயும் சரி, ஒரு கியூ இங்கேயும் ஒரு கியூ இன்னொரு இடத்துக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ பக்கத்துல ரெண்டு சார்ஜை பிரிச்சு வச்சிங்கன்னா அதுக்கு பேரு டைபோல். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க சார். உன்னோட செப்பல் மாதிரி, உன் செப்பல் மாதிரினா ஒரு செப்பல் பாருங்க. ஸோ லெஃப்ட் அதோட டைரக்ஷன், ரைட்டு அதோட டைரக்ஷன், ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் தான். பக்கத்துல தான் உங்களால வைக்க முடியுமே தவிர ஒரு செப்பல் இந்த ஊர்லயும் ஒரு செப்பல் பெங்களூர்லயும் வைக்க முடியாதுல்ல. அப்ப டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இவ்வளவு பேசுனீங்களே, அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2D. இங்க பாத்தீங்களா 2D அப்படின்னா சென்டர்ல இருந்து ஒரு D, சென்டர்ல இருந்து இன்னொரு D. அப்ப டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். இதுக்கு பேரு எலக்ட்ரிக் டைபோல். அந்த டிஸ்டன்ஸ் 2Dன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போயிடலாம். ஸோ மைனஸ் கியூ பிளஸ் கியூ, டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு தெரியுமா, பாசிட்டிவ் சார்ஜில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளில வரும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா உள்ள போகும். If the charge is positive, direction of electric field line outwards. கத்துக்கிட்டீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த பக்கமா வரும், நெகட்டிவா இருந்தா உள்ள போகும். பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போயிட்டு நெகட்டிவ்க்கு உள்ள போகும். பட் இன்சைட் த டைபோல் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ரொம்ப கவனமா கவனி. மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனா இருக்கும். The direction of dipole moment. சார் பீன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கீங்கல்ல, யார் அவன்? எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. பி வேற யாரும் இல்ல, பிக்கு பேரு டைபோல் மொமெண்ட். சொல்லி பழகுங்க. பி டைபோல் மொமெண்ட். பியோட டைரக்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். டைபோல் மொமெண்ட் வெக்டார், இது ஸ்கேலார் கிடையாது, வெக்டார். இட் ஹாஸ் அ டைரக்ஷன். டைரக்ஷனா எங்க இருந்து எங்க போகுது? நெகட்டிவ் சார்ஜில இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி போகுது. ரைட்டா? டைபோல் மொமெண்ட்டுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? பார்த்துருவோம் அதையும். when two charges separated by a small distance, அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் யாருப்பா? 2D. டைபோல் மொமெண்ட் என்ன தெரியுமா ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ், ரெண்டு பேர்ல ஒரு ஆள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. டைபோல் மொமெண்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா? சார் ரெண்டு சார்ஜ் இருக்கும், ஒரு சார்ஜையும் அந்த ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் P equal to Q into 2D. இன்னொரு டைம் சொல்லி பாருங்க. P equal to Q into 2D. டைபோல் மொமெண்ட். இதுக்கு யூனிட் கத்து கொடுங்க சார். டைபோல் மொமெண்ட் சார்ஜோட யூனிட் உங்க எல்லாருக்கும் தெரியும், கூலும். சமீபத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் மீட்டர், கூலும் மீட்டர். ஆப்ஷன்ல ஒரு சிஎம் இருக்கும், ஒரு சிஎம் இருக்கும். 2021
நீட் பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்லி யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஒன்னு சென்டிமீட்டர்னு கொடுத்திருப்பாங்க, ஒன்னு சிஎம்னு கொடுத்திருப்பாங்க. கூலும் கேபிட்டல் சி எழுதணும். கேபிட்டல் சி கூலும், ஸ்மால் சி போட்டீங்கன்னா சென்டிமீட்டர் ஆயிடும். பாய், இதெல்லாம் பசங்க பண்ற தப்பு. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். கூலும் மீட்டர் கத்துக்கிட்டீங்களா? ஸோ வாட் இஸ் டைபோல், வாட் இஸ் டைபோல் மொமெண்ட் ரெண்டும் பேசிட்டோம். ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினா உங்க போர்டில் கேட்பாங்க. டிஃபைன் டைபோல் அண்ட் டிஃபைன் டைபோல் மொமெண்ட். டைபோல் என்ன சொல்லுவீங்க, டைபோல் மொமெண்ட் என்ன சொல்லுவீங்க? யாராவது சொல்லுங்க பாருங்க, சும்மா ஜாலியா சொல்லு. வாட் இஸ் டைபோல்? உங்களுக்கு தானே கேட்குறேன், பதில் சொன்னா தானே கிளாஸ் நல்லா போகும். பதில் சொல்லுங்க. வாட் இஸ் டைபோல்? So two equal and opposite charges are separated by a small distance. சூப்பரா சொன்னீங்க. வாட் இஸ் டைபோல் மொமெண்ட்? டைபோல் மொமெண்ட் between two charges. Distance between them. சொல்லலாம் எல்லாருமே. என்னாச்சு உங்களுக்கு? விஸ்வத்தாவில இருந்து மேல பெரிட்டா வரைக்கும் நல்லா பேசுற பசங்க தான் நீங்க. பதில் சொல்லலைன்னா கிளாஸ் நல்லா போகாது. வாயை திறந்து பதில் சொல்லு. ரைட்டா? சாரு குட் ஈவினிங் மேம். ஐரன் குட் ஈவினிங் மேம். வேற யாரு புதுசா வந்தீங்க? கனிஷ்கா குட் ஈவினிங் மேம். தப்பாஸ்வினி குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நீ பதில் சொல்றதுனால உன்னை ஒன்றும் பண்ண போறல, உனக்கே நல்லா தெரியும். கிளாஸ்ல பேசணும், பேசினாதான் கிளாஸ் நல்லா போகணும். உன்ட்ட நிறைய சொல்லிட்டேன், கேட்க மாட்டேறீங்க. டைபோல் மொமெண்ட் Q இன்ட்டு 2D ஸ்கேலரா வெக்டாரா வெக்டார் கத்துக்கிட்டீங்களா? ரைட். நீ பேசினாதான் உனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியும்ல, அப்பதான் அடுத்த டாபிக் போக முடியும். அடுத்தது சரி, டைபோல் மொமெண்ட் கத்து கொடுத்துட்டீங்க. கொஞ்ச நேரமா ஒரு டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டு வந்தவன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை பத்தி பேசிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கணும். அதனால ஒரு இம்பார்ட்டண்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பேசுறோமா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் 5 பாயிண்ட், 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப நீங்க படிக்கவே வேணாம், ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். கேர்ஃபுல்லா கத்துட்டே வாங்க. யாரை வேணாலும் கேட்பேன், பதில் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து புறப்பட்டு நெகட்டிவ் சார்ஜ் போய் சேரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். Electric field line starts from positive charge and terminate negative charge. நான் அது வார்த்தையா எழுதல, சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னமான்னு கேட்டா, சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு பாசிட்டிவ்ல இருந்து கிளம்பி நெகட்டிவ் நோக்கி போகும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் ஃபீல்ட் லைன் வெளில வரும். நெகட்டிவ் சார்ஜா இருந்ததுன்னா ஃபீல்ட் லைன் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஒரு லைனை இன்னொரு லைன் டிஸ்டர்ப் பண்ணாது. இதுவும் நீங்க சொல்லணுன்றதுக்காக நான் வார்த்தையா எழுதல. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். ஒரு லைனும் இன்னொரு லைனும் கிராஸ் பண்ணிக்காது. ரஜினி சொல்ற மாதிரி என் வழி தனி வழின்னா ஒரு லைன் அப்படியே தனியா போயிடும், இன்னொரு லைன் தனியா போயிடும். இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. நீ நம்பலன்னா இங்க பாரு, -q + q. ஸோ -qல இருந்து ஒரு லைன் இங்க வருதா, ரெண்டாவது லைன் வரும்பொழுது பக்கத்திலே வருமே தவிர டச் பண்ணவே பண்ணாது, கிராஸ் பண்ணவும் பண்ணாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். ரைட். தேர்ட் பாயிண்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் ஒரு 2-3 டைம் சொல்றேன். புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்டு. இங்க பாருங்களேன், இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடம் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் லைன் போகுது. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன். இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் லைன். டான்ஜென்ஷியல் லைன்னா டச் பண்ணிக்கிட்டு போறது டான்ஜென்ஷியல் லைன். இங்க வச்சீங்கன்னா இதான் டான்ஜென்ஷியல், இங்க வச்சீங்கன்னா இதான் டான்ஜென்ஷியல், இங்க வச்சீங்கன்னா இதான் டான்ஜென்ஷியல். இந்த டான்ஜென்ஷியல் லைன் என்னங்க சார் பண்ணுது? நான் எழுதி தரது அப்படியே எழுது. டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of dipole, direction of electric field at that point. முதல்ல இந்த லைன் புரியுதான்னு பாருங்க, நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன். ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபீல்ட் லைன். ஃபீல்ட் லைன்ல எங்கேயாவது புள்ளி வச்சு கோடு போட்டீங்கன்னா
தமிழ் மீடியம் பசங்க அதை தொடுகோடுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை டான்ஜென்ஷியல் லைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ஷியல் லைன் டிரா பண்ணா இந்த டான்ஜென்ஷியல் லைன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கொடுத்துரும். The tangential line gives the direction of electric field at that point. ஒழுங்கா படிங்க. மூணாவது பாயிண்ட், tangential line gives the direction of electric field at that point. கத்துக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Electric field line starts from positive and terminate negative. Second line, they never intersect to each other. Third, tangential line gives the direction of electric field at that point. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? சரி, அப்படியே ஃபோர்த் பாயிண்ட் போறோமா? இவ்வாறு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு ரொம்ப க்ரௌடரா இருக்கு. க்ரௌடர்னா அர்த்தம் டேய் ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கு, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் க்ரௌடரா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சோ ஸ்ட்ராங். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபீல்ட் லைன் ரொம்ப க்ரௌடரா இருக்கும், பக்கத்துல நிறைய இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃபேர் அப்பார்ட்னா உனக்கு புரியுதா? தள்ளி இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கும். 5 பாயிண்ட் கத்து கொடுத்தனா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். They never intersect to each other. Tangential line gives the direction of electric field at that point. The field lines are crowded, electric field is so strong. If the field lines are far apart, electric field is a very weak field. கத்துக்கிட்டீங்களா? கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக, ரைட்டா? ஓகே, இங்க பாருங்களேன், கதவு மட்டும். The charge is positive. பை என்கிட்ட ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகுமா? பட் நிதானமா கவனிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளில போகுமா? இந்த மாதிரி வெளில போகும். எத்தனை லைன் வெளில போகுதுன்னு நம்மளால இங்க உட்காந்துக்கிட்டே கவுண்ட் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க? என்கிட்ட ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு, இந்த ஒரு கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்? நம்ம கால்குலேட் பண்ண போறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதுல தான் ஒரு சம் கேட்க போறாங்க. நீட் பிசிக்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். எப்படி சார்? எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வேணும். பிசிக்ஸ்ல நம்பர்னாலே அது என்ன தான், காலங்காலமா என்ன தான். n வேணும்னா q, அதாவது அங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ, 1 கூலுமா 2 கூலுமா 3 கூலுமா எத்தனை இருந்தாலும் அதை எப்சிலான் நாட்டால டிவைட் பண்ணணும். சார் இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ ஒரு டைம் ஞாபகப்படுத்துங்களேன், மறந்துட்டேன். 8.854 into 10⁻⁻12. இவனோட பேர் என்னப்பா வச்சோம்? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கத்து கொடுத்தேன். எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ என்ன? 8.854 into 10⁻⁻12. 8.854 into 10⁻⁻12. கத்துக்கிட்டீங்களா? இப்போ சொல்லி தரதை நல்லா கத்துக்கும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாரு. என்கிட்ட ஒரு கூலும் சார்ஜ் இருக்கு. இந்த ஒரு கூலும்ல இருந்து எத்தனை ஃபீல்ட் லைன் வரும்னு நான் கத்து கொடுத்துறேன். நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ரெடியா இரு. n = 1 கூலும் by epsilon naught. n = 1 கூலும் epsilon naught 8.854 into 10⁻⁻12. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்களா? இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 1 into இந்த -12 மேல போயிடுச்சுன்னா +12 by 8.854. அவ்வளவுதானே? இப்போ மேல 1, இந்த இடம் 8. அதனால நான் என்ன பண்றேன்னா மேல ஒரு 0 உள்ள கொண்டு வந்துடுறேன். 10, இங்க 10⁻11. ஒத்துக்கிட்டீங்களா? by 8.854. 10/8.85. எப்படியும் ஆன்சர் எதுல வரப்போகுது? 1 பாயிண்ட் வரப்போகுதா? அப்போ ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். 1.129 into 10⁻11 லைன்ஸ் வெளியில வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா படிங்க. உன்னை கூப்பிடுறேன். உன்னை கூப்பிட்டு ஒரு கூலும் சார்ஜ், ஒரே ஒரு கூலும் சார்ஜ், இந்த ஒரு கூலும் சார்ஜ்ல இருந்து எத்தனை ஃபீல்ட் லைன் வெளிலபா வரும்? 1.129 into 10⁻11 லைன்ஸ் வெளில வரும். சரி, ரைட்டா? ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நோட்டட் எல்லாரும். 1 மில்லி கூலும், 1 மைக்ரோ கூலும், 1 நானோ கூலும், இதுல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்னு சொல்லிடணும். நான் உனக்கு ரெஃபரன்ஸுக்கு 1 கூலும்க்கு
1.129 into 10 power 11 லைன் வரும்னு சொல்லியிருக்கேன். மில்லி அதையும் கற்றுக் கொடுத்துறேன். -3, மைக்ரோ -6, நானோ -9. சொல்ல முடியுமா? யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? ஒரு மில்லியில் எவ்வளோ வரும்? ஒரு ஜஸ்ட் 30 செகண்ட் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கரெக்டாக 30 செகண்ட்ல நான் வந்துடுவேன். ஒன் மில்லி கூலும்ல எவ்வளோப்பா வருது? பதில் சொல்லு. ஒரு மில்லி கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வருது? 1.129 into 10 power minus 8, sir. 10 power minus 8. 1 மில்லி கூலும் ஆமா. ரைட், சூப்பர். 1 மைக்ரோ கூலும்? 1 மைக்ரோ கூலும் வாய தரீங்க. என்ன பண்ண போறீங்க? 1 கூலும்க்கு உனக்கு தெரியும், மைக்ரோவுக்கு 10 பவர் -6. சால்வ் பண்ணா மீதி என்ன வருதுன்னு தெரியாதா? சரி பா, என்னாச்சுன்னு தெரியல உங்களுக்கு இன்னைக்கு. ஒரே நிமிஷம். ஏன் இவ்வளவு? Sir, 1.129 into 10 power 6 lines. 10 power 6 5 பட் 10 power 6 இல்ல, 10 power 5 வருவான்னு பாருங்க. ஒரு சம் போட்டு காட்டுறேன், எப்படி சால்வ் பண்ண சொல்றேன் பாருங்க. 1.129 into 10 power 11. இது யாருக்கு பா? ஒரு கூலும். மில்லி 10 power -3. பவரை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 1.129 into 10 power 8 லைன்ஸ் வரும் சார். இதாம்மா சம் அங்கே கேட்க போறாது. ஒரு மில்லி கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்? நம்ம கவர்மெண்ட் உட்காந்துருக்க முடியும். ஒரு கூலும் தெரிஞ்சா போதும். ஒரு பேனா 10 ரூபா, 100 பேனா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியாது உன்னால. அதனால தான் உங்கள்கிட்ட ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரு கூலும்க்கு தெரிஞ்சுக்கோங்க, என்ன கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். இங்கே பாருங்க, 1.129 into 10 power 11, 10 power -6, 11 -6, 1.129 into 10 power 5 லைன்ஸ் வரும். 6 கிடையாது, இது 5, -6 போயிடுச்சுன்னா 5. 1.129 into 10 power 11, 10 power -9. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு நானோ கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்? 1.129 10 power 2 லைன். ரைட் பை. இதை தானே இவ்வளோ நேரம் கேட்டுன்னு இருக்கேன். ரைட்டா? தப்போ சரியோ வாயை திறந்து பதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 மந்த் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் டே ரிசல்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால வாயை திறந்து பதில் சொல்லு. தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம். தெரியலன்னா இன்னொரு முறை கற்றுக்கலாம். லாஸ்ட் 4-5 கிளாஸாகவே இதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க. 11th எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்று மாற்றிக்க ட்ரை பண்ணு. ரைட். ஸோ ஒரு பிரமாதமான செம்மு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் வெளியில் வர்றது ஃப்ரம் சார்ஜில் இருந்து ஒரு கூலும் நல்லா கற்றுக்கோங்க. 1.129 into 10 power 11 லைன்ஸ். ரைட்டா? உங்கள்கிட்ட இப்போ ஒரு 5 மார்க் கொஷின் கேட்குறாங்க. 5 மார்க்கில் 3 மார்க் கொஷின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேட்டாங்களா? ரைட்டா? யாராவது சொல்ல முடியுமா? 5 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க. உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் charge into ஓகே. செகண்ட் negative charge. செகண்ட் பாயிண்ட் பை காது கொடுத்து கேளு. யார் வேணாலும் சொல்லு. செகண்ட் பாயிண்ட். Sir, electric field lines don't intersect. ஓகே. நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். இன்டராக்ட் பண்ணாது. தேர்ட் பாயிண்ட். So electric field lines are crowded, then it is strong electric field. And when electric field lines are far apart, then it is weak field. ரைட் பை. ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, வீக் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லிட்டீங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேர்ட் பாயிண்ட். Tangential
of electric field lines gives the direction of electric field. ரைட் பா, சூப்பராக சொன்னீங்க. லாஸ்ட் பாயிண்ட் பா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் n equal to 1/epsilon naught times of net charge. இப்போ லாஸ்ட் லைன் ஒன்று சொன்னல, அது நீங்கள் 6வது பாயிண்ட் எழுதணும். n equal to 1/epsilon naught times of net charge ன்னு இப்படி எழுதணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஃப்ரம் த சார்ஜ் 1/epsilon naught times of net charge. ரைட்டா, கற்றுக்கிட்டீங்களா? சூப்பராக பை. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு 3 மார்க் கொஷின் 12th ஃபிசிக்ஸ். நீட் ஃபிசிக்ஸ் n equal to q/epsilon naught. இங்கேருந்து இப்போ போட்ட சம்மு 1 கூலும் 2 கூலும் 3 கூலும். இப்போ ஒரு பேச்சுக்கு இங்கே பாருங்களேன், 5 மைக்ரோ கூலும்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும்னு கேட்குறாங்க. நீங்கள் புச்சாலி பிள்ளைங்க தானே, என்ன பண்ணுவீங்க? ஒரு கூலும் சார் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? 1.129 × 10^11. இவங்க 5 மைக்ரோ கூலும் கேட்குறான். 5 மைக்ரோக்கு ஒரு 10⁻⁻6, 1 கூலும்க்கு 1.129 × 10^11. எப்போவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது பவரை சால்வ் பண்ணுறது நல்லது. 11 - 6 5. கற்றுக்கிட்டீங்களா? 1.129 × 5. ஸோ 5 45 5 மீதி 4, 2 10, 14க்கு 4 மீதி 1, 1 5 1 6, 1 5 3 பாயிண்ட் 5.645 × 10⁻5 லைன்ஸ் வரும் சார். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நான் உனக்கு எக்ஸாம் வெறும் ஒரு கூலும் கற்றுக் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அவங்க எத்தனை கூலும், எத்தனை மைக்ரோ கூலும், எத்தனை மில்லி கூலும், எத்தனை நானோ கூலும், இத்தனையும் உன்னால் சொல்ல முடியும் ஒரு கூலும்க்கு தெரிஞ்சுக்கிட்டா. இந்த பவரை மட்டும் மறந்துடாதப்ப. 10⁻11. நானுமே கூட சில நேரங்களில் தப்பு பண்ணிடுவேன், 10⁻10ன்னு தெரியாமல் போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணணும்? 8.854 × 10⁻−12, மேலே போனால் +12, அதில் ஒரு 0வை அந்த 1க்கு கொடுத்துட்டிங்கன்னா 11 ஆகிடும். ரைட்டா? சரி பா, சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இப்போ திரும்ப அந்த டைபோல் போய்ட்டுமா? டைபோல் கேட்லாவணி. What is dipole? Two equal and opposite charges separated by a small distance. What is dipole moment ன்னு கேட்டா, product of any one of the charges and distance between them. அந்த distance கண்டிப்பா 2D தான் இருக்கும். ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா உங்களோட பதில் வெக்டார். யூனிட் என்னப்பான்னு கேட்டா கூலும் மீட்டர் சார். கூலும் கேபிட்டல் C எழுதணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது 2 5 மார்க் கொஷின் இப்போ நம்ம பேச போகிறோம். டெரிவேஷன் போட போகிறோம். பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோ. இந்த டெரிவேஷன் உனக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்டுறேன். நான் சொல்ல என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கற்றுக்கிட்டே வாங்க. இந்த கொஷின் முடியும் பொழுது நான் கற்றுக் கொடுத்ததும் இருக்கணும், நீங்கள் படித்ததாகவும் இருக்கணும். இதுக்காக போய் தனியாக உட்காந்து படிக்கக்கூடாது. என் கூடவே படித்து முடிச்சிருங்க. ஆக்சியல் லைன் கொஷின் இது எப்படி உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும் அப்படின்னா, தவிர்க்க முடியாத ஒரு 5 மார்க் கொஷின். எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுத கொஷின் எழுதிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு at a point. Electric field at a point. யாரால? Due to an electric dipole. Electric dipole எங்க? At an axial line. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு, ஈக்குட்டோரியல் லைன் ஒரு கொஸ்டின் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point due to an electric dipole. Due to an electric dipole at an axial line. இதுதான் கொஸ்டின். ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு அதுவுமே 5 மார்க் கொஸ்டின், உங்களுக்குமே 5 மார்க் கொஸ்டின். என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 சம் கேட்பாங்க. இதுல இருந்து ப்ராப்ளம் சால்விங் நீட் ஃபிசிக்ஸ்ல லாஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ரேஷியோ சம் கேட்பாங்க. அதையும் நான் இன்னைக்கே கற்றுக் கொடுத்துறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு டைபோலோட ஆக்சியல் லைன்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு முன்னாடி யாராவது எனக்கு சொல்லுங்க. இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சார்ஜ். இந்த ஒரு சார்ஜால ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் P. இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஈக்குவேஷன்? பதில் சொல்லுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேனே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். மறந்துட்டீங்களா? KQ/R² சொன்னதானே. ஒரே ஒரு சார்ஜால இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? இல்லைன்னா இது வேற மாதிரி எப்படிப்பா எழுதுறது? 1/4πε0 கேக்கு பதிலா Q/R². ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ/R². ஆனா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டைபோல். டைபோல்ல எத்தனை சார்ஜ்? 2 சார்ஜ். 2 சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சது என்ன? ஒரு சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்துருவோமா? முதல்ல ஒரு டைபோல் எழுதிக்கோங்க. எப்பவுமே இன்னைக்கு சொல்றதான் தப்பு பண்ணக்கூடாது. டைபோல்னாலே நெகட்டிவ் சார்ஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்.
பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டாவது இருக்கணும். உன் இஷ்டத்துக்கு பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட்டும் நெகட்டிவ் ரெண்டாவதும் எழுதக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எழுதிக்கணும். சென்டர் தான் ஓ. இது ஒரு டி டிஸ்டன்ஸ், இது ஒரு டி டிஸ்டன்ஸ், டோட்டலா 2D டிஸ்டன்ஸ். ஏன்னா டைபோல்னாலே இனிமேல் உனக்கு ஞாபகம் வரணும், அது ஒரு 2D டிஸ்டன்ஸ். ரைட்டா? இங்க பாருங்க இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன். இதுதான் பாயிண்ட். டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். உணர முடியுதா உங்களால? நெகட்டிவ் சார்ஜில இருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகும் பி. அப்போ சரி, இதுதான் ஓன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஓல இருந்து இந்த பாயிண்ட் பி எவ்வளோ டிஸ்டன்ஸ்? எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஆர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா? ஆர் டிஸ்டன்ஸ். ரைட். இதுதான் இந்த லைன். இதுக்கு பேர் தான் ஆக்சியல் லைன். இப்போ ஆக்சியல் லைன்னா என்ன அர்த்தம்னா, டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன்லயோ இல்லது அதுக்கு ஆப்போசிட்லயோ கரெக்டா அந்த ஆக்சிஸ்லயே இருந்தா அதுக்கு பேரு ஆக்சியல் லைனு. கரெக்டா 90 டிகிரில இந்த இடத்துல இருந்தா, இந்த ஒரு புள்ளி வச்சிருக்கல மேல, ஈக்குட்டோரியல் லைனு. தீட்டா 0வா இருந்தா ஆக்சியல், தீட்டா 180ஆ இருந்தா ஈக்குட்டோரியல். கத்துக்கிட்டீங்களா? இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க். ஃபர்ஸ்ட் கவனமா கவனி. இந்த பாசிட்டிவ் சார்ஜால எல்லாரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பாருங்க. பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். சரி, இப்பதான் கத்து கொடுத்தீங்க. பாசிட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும், ரேடியலி அவுட்வர்ட்ஸ். நெகட்டிவ்னா ரேடியலி இன்வர்ட், E2. E1க்கு என்ன ஃபார்முலா வரும்? E1க்கு K Q பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். எந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு? Qல இருந்து P வரைக்கும். Qல இருந்து P வரைக்கும் வேணும். யாராவது சொல்ல முடியுமா? இப்ப Qல இருந்து P வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணு, தப்பான பரவாயில்ல. Qல இருந்து P வரைக்கும் Sir, R minus D. R minus D. சூப்பரா சொன்னோம். KQ by distance square. இப்போ R minus D ஏன்னு தெரியுதா? Oல இருந்து P வரைக்கும் R, Oல இருந்து Q வரைக்கும் D. நமக்கு வேண்டியது Qல இருந்து P வரைக்கும். அதனால R minus D the whole square. இப்போ கத்துக்கிட்டீங்களா? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகுது. ஃபர்ஸ்ட் லைன் எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி டியூ டு நெகட்டிவ் சார்ஜால சொல்லுங்க. நெகட்டிவ் சார்ஜால வழக்கம் போல KQ நானே எழுதிடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாயிண்ட் P. யாரா சொல்லுங்க. பதிலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாயிண்ட் P. நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, பாயிண்ட் P இங்க இருக்கு. ரைட். R plus D the whole square. உங்களால உணர முடியுதா? ஓல இருந்து P வரைக்கும் ஒரு R, ஓல இருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் ஒரு D. அதனால R plus D the whole square. ரைட்டா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதணும். இல்ல ஒரு வார்த்தை ஒன்று எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் E1, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ். டெரிவேஷன்ல எழுதும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் எழுதி முடிச்சிடலாமா? ரைட். இனிமேல் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இங்க வாங்க. இந்த E1 E2 என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. இங்க பாருங்களேன். E1ஐயும் கவனிங்க, E2வையும் கவனிங்க. யாரு பெருசு, யாரு சின்னது? அதாவது E1 கிரேட்டர் தென் E2வா, E2 கிரேட்டர் தென் E1ஆ? அந்த ஈக்குவேஷனை பார்த்தே உங்களால சொல்ல முடியும். சொல்லுங்க பார்க்கும். சின்ன ஐடியா இருக்கு. E1 நல்லா சொல்லுமா. E1 யார் பெருசா இருக்கா சொல்லுங்க. E1 கிரேட்டர் தென் E2. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு தெரியலன்னா டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் வேல்யூ R மைனஸ். டினாமினேட்டர் வேல்யூ கம்மியா இருந்தா E1 அதிகமா இருக்குமா?
டினாமினேட்டர் வேல்யூ அதிகமா இருந்தா E2 கம்மியா இருக்குமா? சொல்ல வரது புரியுதா? இது R மைனஸ் டி. அப்ப என்ன ஆகுது? ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் மைனஸ் ஆகுது. அப்ப குறையுது தானே? குறைஞ்சதுன்னா E1 அதிகம். R பிளஸ் டி. கீழ இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாரேன். நீங்க சின்ன பிள்ளையில விளையாண்டுருப்பீங்கல்ல. ஒரு மேக்னெட்டை கையில எடுத்துக்கோயேன். அந்த மேக்னெட்ல இருந்து இன்னொரு மேக்னெட்டை கையில வச்சுக்கிட்டு ஒரு மேக்னெட்டை தூரமா எடுத்துட்டு போ. போக போக அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ குறையறத நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. அப்ப தூரமா போனா ஃபீல்டு குறையும். பக்கத்துல இருந்தா ஃபீல்டு அதிகமாகும். யார் பக்கத்துல இருக்கா? E1 தான் பக்கத்துல இருக்கு. Nக்கு பக்கத்துல, அதாவது Qக்கு பக்கத்துல. E2 மைனஸ் Qல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்ப எனக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா நான் 2 பேரையும் மைனஸ் பண்ணணும். ரைட்டாப்பா? பா இந்த 2 ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்கா புரியாம இருக்கா? பதில் சொல்லுங்க பா. ஸோ அனீஸ்ல இருந்து விஸ்வதா வரைக்கும். இந்த 2 ஸ்டெப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அடுத்து போகவா? கிளியர்னா கிளியர்னு சொல்லு. இல்லைன்னா இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேளு. Clear, sir. மற்றவங்க ஐரின், சாரு, Clear, மெலிசா, sir. ரைட், Clear, மோனிகா, sir. ரைட், சாந்தினி, நர்மதா, ஷருண், அஸ்வினி, Clear, sir. ரைட். அடுத்து போலாமா? இனிமேல் ரொம்ப ஈஸியா இருக்கும் டெரிவேஷன். இந்த 2 லைன் புரியறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஈஸியா கத்துக்கலாம் பாருங்களேன். இப்போ 2த்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் பண்ணேன்னா ஒரு டைம் நைட் உட்காந்து நோட்ஸ் எழுதி பார்த்து அவ்வளோதான். ஒரு 5 மார்க் நீங்கள் படிச்சிருவீங்க. KQ by R minus D the whole square minus KQ by R plus D the whole square. ரைட்டா? காமன் டேர்ம் வெளில எடுத்துடலாமா? KQ நான் வெளியில எடுத்துட்டேன். ரிமைனிங் என்னங்க சார் இருக்கு? 1 by R minus D the whole square 1 by R plus D the whole square. இப்போ உங்களால் உணர முடியுது என்ன பண்ணியிருக்கேன்? KQவை காமனாக வெளியில் தூக்கி போட்டாச்சு. 1 by R minus D the whole square minus 1 by R plus D the whole square. ரைட். அடுத்தது இங்கே பாருங்களேன். இந்த K வந்து இவ்வளோ நேரம் நான் கேவாவே வச்சிருந்தேன் இல்லையா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா 1 by 4 by எப்சிலான் நாட்னு மாற்றி எழுதிக்க போறேன். நம்மளோட விருப்பம் நம்ப. நீங்க லாஸ்ட் ஈக்குவேஷன்ல கூட எழுதிக்கோங்க. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. Q அங்கே இருக்கு. Kக்கு பதிலாக 1 by 4 by எப்சிலான் நாட். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. R plus D the whole square minus பிராக்கெட் போட்டுக்கிட்டு R minus D the whole square. ஏன் சார் பிராக்கெட் போட்டீங்க? பிராக்கெட் இல்லாம அந்த மைனஸ் போட்டா பக்கத்துல மைனஸ் இருக்கிறதால தப்பா போயிடும். நம்ம ஃபுல்லா எக்ஸ்பாண்ட் பண்ண பிறகு தான் அந்த மைனஸை உள்ள கொண்டு போகணும். A plus B the whole square, A minus B the whole square. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்னப்பா? R square minus D square whole square. தெரியாதவங்க கத்துக்கோங்க. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். R minus D the whole square, R plus D the whole square. A minus B the whole square, A plus B the whole square. A square minus B square the whole square. ரைட்டாப்பா? ரைட் சார். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிறத பார்த்தா A plus B the whole square minus A minus B the whole square. பாருங்க, அதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. Q by 4 pi epsilon naught R square plus D square plus 2RD minus R square plus D square minus 2RD. கத்துக்கிட்டீங்களா? இங்க R square minus D square whole square. சரிதானே பாருங்க. அடுத்தது இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடுங்க. நீங்க ட்ரெயின்டா இருந்தது 4-5 டைம் எழுதி பார்த்துருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்க எழுத தேவையில்ல. டைரக்டா மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கலாம். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை நான் எழுதி காமிச்சிருக்கேன். R square plus D square plus 2RD minus R square minus D square plus 2RD. Right? By R square minus D square whole square. நான் என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கேன். ஸோ மைனஸ் R square minus D square minus of minus plus 2RD. அடுத்தது ஒரு R ஸ்கொயரும் ஒரு D ஸ்கொயரும் ஒரு R ஸ்கொயரும் ஒரு D ஸ்கொயரும் போய் சேர்ந்துருச்சு. Q by 4 pi epsilon naught ஒரு 2RDயும் இன்னொரு 2RDயும் 4RD by R square minus D square whole square. சரியா பாருங்க இது வரைக்கும்? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சார் பண்ண போறோம்? உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது டி ரொம்ப ரொம்ப சின்னது. டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல ஆரோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கு பாரு, ரொம்ப தூரமா இருக்குல்ல. ஆனா அந்த டி பாருங்களேன், டைபோல் குட்டிக்கோண்டு இருக்கு பாருங்களேன், குட்டிக்கோண்டு இருக்கு பாருங்க. அப்ப ஆரை விட டி ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால
நான் அந்த டி என்ன பண்ணிடுறேன், நெக்லேட் பண்ணிடுறேன். அப்போ இந்த டி டேர்ம் ஃபுல்லாக நெக்லேட் ஆயிடுது. நெக்லேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு காரணம் எழுதணும். when compared to r d very small, ஸோ டி ஸ்கொயர் நம்ம நெக்லேட் பண்ணிட்டோம். இங்கே q பை 4 பை எப்சிலான் நாட், இந்த 4rd இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுத போறேன்னா 2 இன்ட்டு 2d இன்ட்டு ஆர், நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு எழுத போறோம். எப்படி பார்த்தாலும் 4rd தானே, 2 இன்ட்டு 2d இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் தான் செத்து போயிடுச்சு. அப்போ ஆர் பவர் 4. சரியா பாரு, ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆர் பவர் 4. ஒரு ஆருக்கும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் இந்த 2 முன்னாடி எழுதிக்கோங்க, q இன்ட்டு 2d பை 4 பை எப்சிலான் நாட் ஒரு ஆர் கியூபு. ரைட், ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யோசிக்காம சொல்லுங்க, இந்த q இன்ட்டு 2d யாரு? p. சூப்பரா சொன்னீங்க. 2p பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப். அப்போ ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம தேடி வந்தது இவனை தான் தேடி வந்தோம். ஒரு டைபோலால ஆக்சியல் பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டா, சரி இருங்க நாங்களே சொல்றோம், 2p பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூபு. இந்த ஆர் கியூப் தான் ஹைலைட்டு. ஏன் சார் நான் சொல்லவா, நீங்க எக்ஸாம்ல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு கேட்டா, ஒரு சார்ஜால என்ன ஃபார்முலா, q பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். எப்படி சம் போடணும், ஈக்கோ ஆர் ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல சம் போடணும். அதுவே டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அப்படி கேட்டாங்கன்னா 2p பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் கியூப். அப்போ ஈக்கும் டிஸ்டன்ஸுக்கு என்ன சம்பந்தம், 1 பை ஆர் கியூப். தெரியுதா நீ எங்க தப்பு பண்ணுவேன்ட்டு. ஸோ டியூ டு பாயிண்ட் சார்ஜா இருந்தா பை ஆர் ஸ்கொயர், டியூ டு டைபோலா இருந்தால் பை ஆர் கியூப். அப்போ வழக்கம் போல E1 பை E2 ஈக்குவல் டு R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர், மேலே R1 கியூப் பை R2 கியூப் கீழே. ரைட்டாப்ப. ஸோ நான் அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன், பார்த்து முடிச்சிரு. தென் உடனே இதிலிருந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா இந்த கொஷின் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சாதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியும். முதல்ல எல்லாரும் டயக்ராம் பாருங்க. டயக்ராமில் மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் கியூக்குமான டிஸ்டன்ஸ் 2d, ஆக்சஸில் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் பி, பாசிட்டிவால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் போகுது, நெகட்டிவால் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வருது. அப்போ E1 E2 ஆப்போசிட், ஸோ E1 மைனஸ் E2. E1ஆல் KQ பை ஆர் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், E2ஆல் KQ பை ஆர் ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம், KQவை காமனாக வெளியில் எடுத்துடுறோம், கேக்கு 1 பை 4 பை எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துடுறோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம், ப்ளஸ் மைனஸை கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் இருக்கிறதுல ஆரை கம்பேர் பண்ணும்போது டி ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதுனால அந்த டியை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம். ஃபைனலாக q இன்ட்டு 2dன்னு வருது, அதுக்கு டைபோல் மொமெண்ட்னு எழுதிக்கிறோம். அப்போது ஆக்சியல் லைனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா இவ்வளோ தான் உனக்கு கேட்க போகிற கேள்வி. 2p பை 4 பை எப்சிலான் நாட் மறந்துடாம ஆர் கியூப்னு சொல்லணும். ஏன்னா உனக்கு கன்ஃபியூஸ் பண்ண கிட்டத்தட்ட 7-8 ஃபார்முலா இருக்குது, ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப். இந்த லெசனோட எண்டில் நான் ஒரு மேப் மாதிரி போட்டு தரேன், எப்போவுமே மறக்காத மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த லெசன் முடிச்சாதான் அது உங்களால் கற்றுக்க முடியும். ஏன்னா காஸ்லாவில் இதே மாதிரி 3 கொஷின் இருக்கும். q பை 4 பை எப்சிலான் நாட் ஆர்னு ஒன்று இருக்கும், ஆர் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும், ஆர் பவர் 0ன்னு ஒன்று இருக்கும். அங்கங்கே வரும்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் எல்லாத்தையும் ஒரே பேப்பராக எழுதி வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. இங்கேருந்து டேரக்ஷன் சொல்லுங்கள் சார். இந்த டேரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, கொஞ்சம் நேரம் தோ போயிடலாம், கற்றுக்கிற வரைக்கும் நல்லா கற்றுக்கோ. இங்கே பாருங்க, மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ பாயிண்ட் பி இங்கே இருக்குது. இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். B1ஓட டைரக்ஷன், B2ஓட டைரக்ஷன். முதல்ல டயக்ராமில் பியோட டைரக்ஷன் சொல்லுங்க. டைபோலில் பியோட டைரக்ஷன் சொல்லுங்க.
Negative to positive. நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதுதான் பியோட டைரக்ஷன். B1 பெருசா B2 பெருசா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கத்து கொடுத்தேன்? B1 கிரேட்டரா B2 கிரேட்டரா? பை இப்பதானே கவனிச்சீங்க, பதில் சொல்லுங்க. B1 பெருசா B2 பெருசா? B1. B1 greater than B2. ஸோ நெட் ஃபீல்டு B1 மைனஸ் B2 தானே. அப்போ இந்த நெட் ஃபீல்டோட டைரக்ஷன் யாரோட டைரக்ஷன்ல இருக்கும்? இதுக்கு நீங்க சொல்லி தான் ஆகணும். பியோட டைரக்ஷன் அலாங் B1 B2வா? பதில் சொல்லு. B1, B1. sir. அவ்வளவுதான். இதை தான்பா இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தேடிட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு ரொம்ப கத்த விட்டீங்க, பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. லாஸ்ட் 2 கிளாஸாவது பரவாயில்ல, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. அதுக்கே பொறுமையாக தான் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். பதில் சொல்லலைன்னா உனக்கு புரிஞ்சுதோ புரியலையோன்னு எனக்கா ஒரு தயக்கம். சரி, திரும்ப சொல்லி கொடுக்கணுமான்ட்டு. அப்போ பியோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் B1, ரைட்டா? ஆனால் இதை போய் அங்கே எழுத முடியுமா? இது எழுதலாம், ஆனால் இதுக்கு மார்க் கிடையாது. என்ன தெரியுமா எழுதணும்? இப்போ நீங்களே சொல்லுங்களேன். இந்த பியோட டைரக்ஷனும் இந்த பியோட டைரக்ஷனும் பாருங்க எப்படி இருக்கு, சேமா இருக்கா? அப்போ இதுக்கு வரைக்கும் நீங்க எழுதுனீங்கல்ல, இது வரைக்கும் 4 மார்க். இந்த 1 மார்க் எங்க கிடைக்கும்னா, ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B acts along the direction of dipole moment. இது எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோ. லாஸ்டா இதை டிக் பண்ணி தான் கரெக்ட் பண்றவங்க 1 மார்க் கொடுப்பாங்க. நீட் ஃபிசிக்ஸ் இதுல இருந்து சம் கேட்கும் பொழுது இந்த பியோட டைரக்ஷன்ல இந்த B இருக்குன்னு வச்சு தான் நீங்க சம் போடணும். நான் நாளைக்கு சம் கற்றுக் கொடுக்கும்பொழுது அதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். So B acts along the direction of dipole moment. B acts along the direction of dipole moment. Resultant magnetic field acts along the direction of dipole moment. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது ஒரு பிரமாதமான 5 மார்க் கொஸ்டின். யாருக்கா புரியாம இருக்கா? புரியலன்னா எங்க சொல்லணும், அதை அப்படியே சொல்லி பார்க்க. பானிஸ்ல இருந்து சுத்தா வரைக்கும் கிளியர்னா எஸ் சார் கிளியர். கிளியர் இல்லை அப்படின்னா எனக்கு புரியல, எந்த இடம் புரியலன்னு சொல்லி நான் கற்றுக் கொடுக்குறேன் திரும்ப. Clear, sir. ஐரீன், சாரு, Clear. பெனிட்டா, தனுத்ரா, கனிஷ்கா, கிளியரா உங்களுக்குலாம்? இந்த கொஸ்டின் 5 மார்க். Sir. சொல்லுமா. சார் அந்த B1, B2ஓட டைரக்ஷன் மட்டும் எப்படி பார்க்கணும்னு சொல்றீங்க சார்? B1 B2ஓட டைரக்ஷன் கற்றுக் கொடுக்கும் கனிஷ்காவுக்கு. வேற மோனிகா, பத்மாஷினி, முகுந்தன், சார். கிளியரா உங்களுக்கு? ஓகே. நர்மதா, நிஷாந்தினி, ஷரோன், Clear, sir. ரைட். விஸ்ருதா, அஸ்வினி, Clear, sir. ரைட். சூப்பர். அப்ப B1 Clear, B2 ரைட். B1 B2ஓட டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருமா, -Q + Q சென்டர் P, பாயிண்ட் P இங்க இருக்குன்னு வச்சுக்கோயேன். எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில போகும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. B1 B2 போட்டுனா சாரி இப்பதான் அந்த பசங்களுக்கு மேக்னட்டிசம் நடத்தினேன். E1 E2 மேலாம் கரெக்டாக இருக்குண்ணா, மேலே E1 E2ன்னு எழுதியிருக்கேன். இந்த B1 B2 அடக்கடவுளே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த ரிப்பீட்டர்ஸ் உங்கள் அண்ணாக்காலாம் இருக்காங்களே அவங்களுக்கு நடத்தின சம்பை இப்போ சொல்லி கொடுத்தது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இதே தான் அங்கேயுமே. ஒரே நிமிஷம். நான் ஏன் பிஏ உள்ள கொண்டு வந்து என்ன அறியாமலே கொண்டு வந்துட்டேன் போல. ஒரு வார்த்தை எழுதிருக்கேன், B acts along the direction of M எழுதிருக்கேன் பாருங்களேன். அவங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கற்றுக் கொடுத்தேன். இங்கே பாருங்க, நான் இப்போ இதே 12th நீங்கள் இது 4th லெசனில் படிப்பீங்க. நார்த்து போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, சவுத்து போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. பாசிட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில, நெகட்டிவ் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள. அப்போ டோட்டலாக E1 - E2. அப்போ E1 greater than E2. இது என்னோட தப்பு தான் முழுக்க. சாரி, நான் இப்போ அந்த பசங்களுக்கு நடத்துனதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டா எலக்ட்ரிக் ஃபீல்டான்னு நடுவில் லாஸ்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் போல இருக்கு. ஒரே நிமிஷம் அந்த பேஜ் போய்டுமா. நான் இப்போ இந்த பீன்னு சொன்னது எல்லாத்தையும் விட்டு ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது B1 கிடையாது E1, B2 கிடையாது E2, ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் தான் உன்னை குழப்பிட்டேன்.
E1 greater than E2. அப்போ E1ஓட டைரக்ஷன்ல தான் யாரோட டைரக்ஷன் இருக்கும்னா ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் தப்பு பண்றேன்னு தெரியுது இல்ல சார், தப்பு பண்றீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னா என்ன? அந்த மாதிரி தப்பு பண்ணும்பொழுது தாராளமா நீ சொல்ல வேண்டியது மாத்திக்க வேண்டியதுதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். இப்போ மேலே பாருங்க, இந்த டயக்ராம்ல இருந்து பாருங்க. இப்போ B1 B2ன்றது மறந்துரு, E1 E2 தான் அது கனிஷ்கா. பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வெளியில, நெகட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் உள்ள. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் E1 ஆர் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். கத்துக்கிறீங்களா? சரி, ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும்? ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். ஸோ F ஈக்குவல் டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது K Q1 Q2 R ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் பார்த்த ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ் KQ/R ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அது அன்னைக்கே படிச்சிட்டோம். வாட் இஸ் டைபோல்? Two equal and opposite charges separated by a small distance. Dipole moment ஓட direction always negative to positive. Electric field line பத்தி பேசினா என்னெல்லாம் பேசினேன்? Electric field line starts from positive and terminate negative. They never intersect to each other. Tangential line gives the direction of electric field at that point. Lines are very crowded. Electric field is so strong. Lines are far apart. Electric field line weak electric field. Number of electric field line originating from charge n equal to Q by epsilon naught. அதுக்கப்புறமா ஆக்சியல் லைனோட டெரிவேஷன் போட்டு காமிச்சேன். Q in 2p by 4 pi epsilon naught. மறந்துடாத கீழே கியூப். பசங்க தப்பு பண்ற இடம் இந்த இடம், மற்ற எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸ்கொயரா கியூபா ஆர் பவர் 1. இங்கே தான் தப்பு நடக்கும். ஃபைனலா இங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். E acts direction of P. எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் ஒரே டைரக்ஷனாக இருக்கும். ரைட்டா? இப்போ ஈக்குட்டோரியல் லைன் நாளைக்கே கற்றுக் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு ஈக்குட்டோரியல் லைன், அதுக்கப்புறம் டார்க் முடிஞ்சா அரௌண்ட் ஒரு 50% ஆஃப் லெசன் முடிஞ்சிடும் இந்த வீக்லேயே. உங்களுக்கு அப்படியே பொறுமையாக போகும் இந்த மார்ச் பிப்ரவரி மட்டும். ஸோ உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமாக போக ட்ரை பண்ணும். இன்றைக்கி உன்னோட வேலை டைபோல்னா என்னென்னு படிக்கணும், டைபோல் மொமெண்ட்னா என்னென்னு படிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி படிக்கணும், ஆக்சியல் லைன் கொஸ்டின். அதிகபட்சம் ஒரு ½ hour ஆகும். அப்படியே இந்த நோட் சென்ட் பண்ணுறேன், உட்காந்து ஒரு டைம் எழுதி பார்த்துரு. அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டடில் ஆலன் மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸு ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா? ஒரு நிமிஷம், இந்த ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன்.